சம்பவம் நடக்க போகுது, என்ன சம்பவம் நடந்தது, உபத்திரம் என்ன உபத்திரவம், இந்த வேத வசனத்தை படிக்கிறேன்னு இந்த உபத்திரம் என்ன, இதனுடைய கணக்கு என்ன, சரிங்களா, இதனுடைய கணக்கு என்ன அப்படிலாம் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்திரியை பார்க்கிறார், யார் பார்க்குறது? யோவான் பார்க்கிறார். கவனிங்க, ஒரு ஸ்திரீ யார் பார்க்கிறார்? யோவான் பார்க்கிறார். இந்த ஸ்திரியை பார்த்தோன்னா அவருக்கு எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்தது. எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்தது. சந்தோஷமான ஆச்சரியமா, கவலையோட, தாகத்தோட, பயங்கரமா, வேதனையோட பார்க்க ஆச்சரியமா பார்த்தாரு. ஐயோ மோசம் போச்சு, என்னடா இது கொடுமை, ஐயோ நான் என்ன செய்வேன், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற இந்த சபை, தேவனுடைய வருகையை பற்றி சொல்லுகிற இந்த திருச்சபை, ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் சொல்ற இந்த திருச்சபை, ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்துக்கு பரப்புகிறேன் என்ற ஒரு திருச்சபை என்ன செய்ய போகுதுன்னா, உண்மையான சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சபை என்ன செய்ய போகிறது? துன்பப்படுத்த போகிறது, அழிக்க போகிறது. துன்பப்படுத்த போகிறது, அழிக்க போகிறது. வசனம் 6 படிங்க, வெளிப்படுத்தல் 17:6 படிங்க. அந்த ஸ்திரீ பாத்தீங்களா, பரிசுத்தவான்களுடைய ரத்தம், ரைட்டுங்களா? இப்ப ஸ்திரீன்னு என்னன்னு படிச்சோம்? சபை, சபையில இருக்கிறவங்க. இப்ப சபையில பிரிவினைகள் இருக்கு. இந்த உலகத்துக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கிற இந்த திருச்சபை இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறது. ஏன் இன்னைக்கு திருச்சபை? ஒரு திருச்சபையில பார்த்தா ஒரு மக்கள் கூட்டம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, இன்னொரு திருச்சபையில் பார்த்தா மக்கள் கூட்டம் இன்னொரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு திருச்சபைக்கு கோட்பாடுகள் இன்னொரு மாதிரியா இருக்கிறது, வேற ஒரு திருச்சபைக்கு கோட்பாடுகள் இன்னொரு மாதிரியா இருக்கிறது, சபைக்கு வித்தியாசங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் திருச்சபைக்கு என்று ஒரே ஒரு வேத புத்தகம் தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு நபரை குறித்து அந்த உலகத்தில் நம்ம சத்தியம் சொல்லி ஆகணும். அதுதான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருவனால என்ன செய்ய முடியாது. அந்த அஸ்திபாரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திற்கு நற்செய்தி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டங்கள் இயேசுக்கு விரோதமாக, இயேசுவுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்ப போகிறது, எழுப்பி இருக்கிறது. என்னது? எழும்ப போகிறது, எழுப்பி இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால இந்த திருச்சபை, பரிசுத்தவான்கள் ஏறு ஆண்டவருடைய ஊழியத்தை கை கொள்றாங்களோ, சத்தியத்தை பேசுறாங்களோ, உண்மையா இருக்கிறாங்களோ, அவர்களை கொள்ளுகிறது பார்க்கும்பொழுது யோவான் பார்க்கிறாரு, ஆச்சரியமா, நாடா இது கொடுமை, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்க்கிறேன். அதனாலதான் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? எத்தனை ஸ்திரீகள் இருக்காங்க கேட்டுக்கப்ப? எத்தனை ஸ்திரீகள் இருக்காங்க? 2 ஸ்திரீகள் இருக்காங்க. ஒருத்தவங்க யாரு? கற்புள்ள ஸ்திரீ. இன்னொருத்தவங்க யாரு? கற்புள்ள ஸ்திரீங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க என்ன செய்வாங்க? 10 பிரமாணத்தை என்ன செய்வாங்க? கடைபிடிப்பாங்க. என்ன செய்வாங்க? 10 பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க. துன்மார்க்க ஸ்திரீ என்ன செய்வாங்க? 10 பிரமாணத்துக்கு விரோதமா என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? ஆண்டோட வருகையை பத்தி பேசுவாங்க, ஆண்டோட திருச்சபை பத்தி பேசுவாங்க, முதலாம் வருகை பத்தி பேசுவாங்க, 2ஆம் வருகை பத்தி பேசுவாங்க, நாங்க தான் உண்மை உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்கள்ட்ட நியாய பிரமாணம் நிறைவேறாது. துன்மார்க்க ஸ்திரீல என்ன அர்த்தம்னா, நியாய பிரமாணத்தின் படி என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. 10 கற்பனையின் படி வாழ மாட்டாங்க. அவங்க யாரு? நல்லா கவனிங்க, திருச்சபையிலேயே நல்லா கவனிங்க. இந்த பாடத்தை ஏன் நடத்துறேன்னா, சரி அங்க நடத்துறேன், இப்ப நம்ம அமர்ந்துருக்கோம், தேவனுடைய திருச்சபையில அமர்ந்திருக்கோம். நம்ம யாராவது ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியலைன்னா நாம எதில் சேர்ந்துருவோம்? பாத்தீங்களா? கவனிக்கணும். பாடத்தை நான் யாருக்கும் நடத்துறேன்னு இல்ல, எனக்கு அந்த பாடம் எச்சரிப்பா இருக்கணும். யாரு துன்மார்க்க ஸ்திரீன்னு காட்டிருக்காங்கன்னா, தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தி இது. யாராவது 10 பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். அவங்க கட்டாயமா எந்த கூட்டத்தில் உள்ளவங்க?
துன்மார்க்க ஸ்திரீனுடைய கூட்டத்தில் உள்ளவங்க அவங்க என்ன செய்வாங்க, திருச்சபையில ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. அந்த காலம் நெருங்கி வருகிறது. சபையில இருக்கிற பிள்ளைகளே சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவாங்க. சபையில இருக்கிற பிள்ளைகள் சபையில ஒரே சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதம் வரும், பிரச்சனை வரும். காரணம் என்னன்னு கேட்டா இதுதான் படிக்கிறோம். அதனால அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாலா? எதனால வந்து பரிசுத்தனுடைய ரத்தத்தினாலே இயேசுனுடைய சரிங்களா பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இயேசுனுடைய சாட்சி என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. பேசுங்கெல்லாம் தூங்குறீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆமா. கடைசி காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை முத்தூதை, மூன்றடுக்கு தூதை இந்த உலகத்திற்கு யார் கொடுக்கிறார்களோ, யார் பரிசுத்தமான ஓய்வு நாள் 7ஆம் நாள் என்று சாட்சி கொடுக்கிறார்களோ, அந்த சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புவார்கள். பாடம் புரிதுங்களா இல்லைங்களா? அதனால இந்த உலகத்துல நம்ம இத்தனையோ வரலாறு படிக்கிறோம். வேதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்ற வரலாறை படிக்க வேண்டும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ரைட்டுங்களா? சரி, இப்ப இந்த பாடத்தை படிக்கும் பொழுது இந்த தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம் நம்ம படிச்சாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? தானியேல் புத்தகம் 7:25 படிச்சாலே அல்லது வெளிப்படுத்தல் புத்தகம் 13ல இருந்து 5ல 7 படிச்சாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சரி, இந்த தானியேல் புத்தகம் 7:25 என்ன நமக்கு செய்தி? என்ன செய்தி? என்ன செய்தி? 3 வருஷம் ஞாபகம் வரணும். என்னது? 3 வருஷம். 3 வருஷத்துக்கு என்ன கணக்குல வரணும்? 1260 வருடம். ஓகே, கவனிங்க. 1260 வருடம். சரிங்களா? இப்ப வெளிப்படுத்தல் புத்தகம் 13ல 5ல 7 படிக்கும் போது அதுல என்ன வருது? 42 மாசம். என்ன வருது? 42 மாதம். ரைட்டுங்களா? 42 மாதம் என்ன நினைப்பு? ஆமா, 42 இன்டு 30 ஒரு மாசத்துக்கு 30 நாள். 42 மாசத்துக்கு எத்தனை நாள்? 1260 நாள். கவனிக்கணும், 1260 நாள். இதுவும் செய்தி என்னது? இந்த 1260 வருடத்தை குறித்து பேசுகிறது. கவனிங்க, முடிக்க பாருங்க. மிக முக்கியமான பகுதி இருக்கிறதால நீங்க கவனிக்கணும். சரியான எதை பத்தி படிக்க போறோம்னா உபத்திரவம் முடிந்த உடனே கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே சபைக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான பகுதி என்னன்னா, உபத்திரவம் முடிஞ்ச உடனே இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 16வது அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன செய்யும்? நடைபெறும். ரைட்டுங்களா? எந்தெந்த வசனத்தை ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும்? இந்த மத்தேயு புத்தகம் 24-29 வெளிப்படுத்தல் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல 12ல இருந்து 17 வரைக்கும் படிக்கணும். கவனிங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நடத்துறது புரியலன்னா யாராவது திருப்பி கேட்கலாம். கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். உபத்திரவம்னு சொன்ன உடனே உபத்திரவம் எந்த வசனத்துல பேசுறாரு? 24 பேசுறாரு. சரிங்களா? அந்த உபத்திரவங்கிறது எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? தானியேல் 7:25 வெளிப்படுத்தல் 13ல 5-7 வரைக்கும் என்ன செஞ்சோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல வெளிப்படுத்தல் 17 என்ன செஞ்சோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். 2 ஸ்திரீயை பத்தி என்ன செஞ்சோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? அதனால இது இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த புத்தகம் 2 ரொம்ப முக்கியமான பகுதி. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். சரி, என்னது? ஆமா, நான் நடத்துறேன். சரிங்களா? என்ன படிக்கிறோம் அப்படின்னா உபத்திரவம் எப்போ வந்தது அப்படின்னு படிக்கணும். சரி, இப்ப நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதினா இந்த 1260 வருட உபத்திரவ காலம் வந்து 1260 வருட உபத்திரவ காலம் வந்து எந்த காலம் அப்படின்னு நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியுதா? முடிஞ்சதா முடியாதா? முடிந்தது. சரிங்களா? முடிஞ்சதுங்கிறது எப்படி? கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும்.
மிக முக்கியமான பகுதி. உபத்திர மொழி என்ன நடந்தது இந்த காலத்துல? என்ன நடந்தது? சரிங்களா? என்ன நடந்தது? புரோட்டஸ்டன்ட்கள் எழுப்பினாங்க. ரைட்டா? என்ன நடந்தது? என்ன சொல்லணும்? 1260 காலம்னு சொன்னாலே என்ன சொல்லணும்? புரோட்டஸ்டன்ட்கள் எழுப்பினாங்க. சரிங்களா? என்ன சொல்லணும்? புரோட்டஸ்டன்ட்கள் எழுப்பினாங்க. எதுக்காக எழுப்பினாங்க? புரோட்டஸ்டன்ட் எதுக்காக எழுப்பினாங்க? புரட்சியாளர்கள் எதுக்காக எழுப்பினாங்க? எல்லாத்தையும் படிக்கணும். இதெல்லாம் நம்ம தூதோட படிக்க போறோம். புரட்சியாளர்கள் எதுக்காக எழுப்பினாங்க? சரியா? இந்த மிக முக்கியமான பகுதி 1260 வருட காலத்துல புரோட்டஸ்டன்ட்கள் எழுப்பினாங்கன்னா எதுக்காக எழுப்பினாங்க? ஆமா, 5, 6, 8, 9. சரியா? இதை எழுப்பின மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் பேர் என்ன? ஆமா, லுத்தர். பேர் என்ன? லுத்தர். லுத்தர் எந்த திருச்சபையை சேர்ந்திருந்தாரு? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோட மெம்பர். கவனிங்க, லுத்தர் எந்த திருச்சபையை சேர்ந்திருந்தாரு? ரோமன் திருச்சபையினுடைய மெம்பர். இவர் என்ன புரட்சி செஞ்சாரு சொல்லுங்க? பிரமாணத்துல வந்து உருவ வழிபாடு என்ன புரட்சி செஞ்சாரு? ஒன்னாவது பிரமாணம் என்ன? உருவ வழிபாடு என்ன என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது பிரமாணம் என்ன? உருவ வழிபாடு செய்யக்கூடாது. சரியா? இந்த 2 பிரமாணம் என்ன செய்தின்னு கேட்டா, இந்த கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் எத்தனை காலம்? 1260 வருட காலம். இந்த 1260 வருட காலத்துல ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்த காலங்காலமாக வந்த போப்புகள் தேவனுடைய உண்மையான சத்தியத்தில் இருந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? கொடுமைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. நம்பர் 1. நம்பர் 2, வேதாகமம் மறைக்கப்பட்டது. ரைட்டுங்களா? வேதாகமம் மறைக்கப்பட்டது. ஏழை எளியவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதாகமம் மறைக்கப்பட்டது. வேதாகமம் யாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா, அதுல அந்த குருகுலத்துல இருந்தாங்கல்ல, போப்பு மார்க்கத்துல பிஷப்புகளா இருந்தாங்கல்ல, மேல்நிலையில இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட காலத்துல ஒரு நாள் ஆண்டவர் லுத்தரை எடுக்க போறார் ஊழியத்திற்காக. இந்த மார்ட்டின் லூத்தர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டுடைய வேதத்தின் மேல பிரியம் உள்ளவர். ஆண்டுடைய வருகையில 2ஆம் வருகைக்கு 1ஆம் வருகையில ஆயத்தமாகணும்னு சொல்லி படிச்சவரு, பரலோகம் போகணும் விருப்பம் உள்ளவர். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? வழக்கம் போல நடந்துட்டு காரியம், இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு போப்பு பார்க்க போறாங்க. போப்பு ஒரு 100 படிக்கட்டுக்கு மேல உட்கார்ந்துருக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 100 படிக்கட்டு. போப்பு பார்க்க போகணும். என்ன அவங்க செய்தினா, வேதம் மறைக்கப்பட்டுருச்சு. நீ கவனிக்கணும். வேதம் என்ன செஞ்சு மறைச்சாச்சு. வேதத்துல முக்கியமான நபரா தேவனுக்கு பதிலாளி யாரு காட்டப்படுறாரு? போப்பு காட்டப்படுறாரு. இப்ப பரலோகம் போன என்ன செய்யணும்? போப்பு கிட்ட தான் போயிட்டு என்ன செய்யணும்? பரலோக சீட்டு வாங்கணும். போப்பு கிட்ட தான் என்ன செய்யணும்? பாவரிக்கணும். அப்படி சொல்ற காலத்துல போப்பு இடத்துல பாவரிக்க விட்டு பரலோக சீட்டு வாங்குறதுக்காக தேவனுடைய பிள்ளைகள் வரிசையா ஏறிட்டு இருக்காங்க. எப்படி ஏறணும்? 100 படி. எத்தனை படி ஏறணும் சொல்லுங்க? எத்தனை படி? 100 படி ஏறணும். கவனிங்க, இது முக்கியமான பகுதி. 100 படி ஏறணும். எப்படி ஏறணும்? முழங்காலே ஏறணும். யாரெல்லாம் 100 படி முழங்கால் படிட்டு மேல உட்கார்ந்து இருக்கிற போப்பின் இடத்துல போய் நிக்கிறாங்களோ, அவங்க தலையில ஒரு கையை வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் ஒரு சீட்டு எழுதி கொடுப்பாரு. இதே மாதிரி பரலோகத்துக்கு போட்டு சீட்டு வாங்குவதற்காக யார் போனார்? மார்ட்டின் லூத்தர் போனார். முக்கியமான பொருள். மார்ட்டின் லூத்தர் போனார். மார்ட்டின் லூத்தர் ஏறதுக்கு போறார் படிக்கட்டுல. வானத்துல இருந்து ஆண்டவர் பேசுற. எல்லாம் நீங்க எங்க படிக்கலாம்னு சொன்னா, நீங்க ஆன்மீக போராட்டங்கிற புத்தகம் எலன் ஜி ஒயிட் எழுதியிருக்காங்கல்ல, அந்த புத்தகத்துல படிக்கலாம். அவங்க வாழ்க்கை வரலாறு பேசுற. என்ன பேசுறாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது
மாதிரி மனுஷனுடைய கிரியைகளால் என்ன செய்ய மாட்டான்? பிழைக்க மாட்டான். யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்க கூடாது? உலகத்தில் இருக்கிற மனிதன் என்ன செய்ய கூடாது? விசுவாசிக்க கூடாதுன்னு நின்னுட்டார். என்ன பிறகுதான் ஒரு காரியம் நடந்தது. திருப்பி வேதத்தை எடுத்து படிக்கிறாரு. வேதத்துல 10 கற்பனை இருக்கு. 10 கற்பனையில் 2 கற்பனையும் மீறப்பட்டிருக்கு. சபையில விக்கிர வழிபாடு வந்திருக்கு, பழதெய்வ வழிபாடு வந்திருக்கு. பயங்கரமான ஒரு செய்தியை பார்க்கிறேன். என்னடா கொடுமை இது! தேவனுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமா நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த போப்பு மார்க்கத்துக்கு விரோதமாக தேவனுடைய மகனாக எழுப்பினார். இதுதான் மார்ட்டின் லூத்தருடைய வரலாறு. சரிங்களா? அப்ப எதுக்காக புரட்சி பண்ணாங்க? புரியுதா உங்களுக்கு? புரொட்டஸ்டன்ட்னா என்ன? இது தெரிஞ்சாதான் இரண்டாம் தூதன் நடத்தலாம். கவனி, புரொட்டஸ்டன்ட்னா என்ன? மொத்தம் இந்த பகுதியில் எத்தனை சட்டம் இருக்கு? 4 சட்டம். சரிங்களா? 4 சட்டத்துல எத்தனை சட்டம் உங்களுக்கு வெளியாக்கப்பட்டது? 2 சட்டம். மீதி 2 சட்டம் இருக்கு. அது அப்புறம் படிப்போம். பாவம் புரியுதுங்களா? இப்ப புரொட்டஸ்டன்ட்னு சொல்லும் பொழுது இந்த 2 சட்டத்துக்கு விரோதமாக ஒரு திருச்சபை இருக்குன்னா அது ஆண்டவருடைய திருச்சபை இல்லை அப்படின்னு எழும்பினாங்க. அப்படி எழும்பினவங்களுடைய காலங்கள் இந்த காலம் இருந்து இந்த 538 தான் போப் என்ன செஞ்சாரு? சிங்காசனம் வச்சாரு. 1798 ஆமா, எந்த நாடு? பிரான்ஸ் நாடு. யார் ராஜா? நெப்போலியன். தளபதி யாரு? பெர்தியர். பெர்தியர் வந்து என்ன செஞ்சாரு? இவரை கைது பண்ணார். இவர் என்ன செஞ்சாரு? கைது பண்ணார். அதனால இந்த புரொட்டஸ்டன்ட்கள் யாருன்னு படிக்கும் பொழுது பிரமாணத்துக்கு விரோதமாக ஒரு திருச்சபை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிற திருச்சபை பிள்ளைகளோட என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டேன்னு புரட்சி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன? புரொட்டஸ்டன்ட்கள். கடைசி காலத்துல 2 பிரமாணம் இருக்கிறது. 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் புரொட்டஸ்டன்ட்கள். சரிங்களா? அன்றைய காலத்துல இதுக்கு விரோதமா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இருந்தது. இன்னைக்கு எதுக்கு விரோதமா இருக்கு? முக்கியமா எதுக்கு விரோதமா இருக்கு? ஓய்வு நாள் கற்பனைக்கு விரோதமாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எழும்புகிறார்கள். இதனாலதான் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எழும்புகிறார்கள். அப்படி எழும்புகிற பிள்ளைகளை படித்து பாடத்துக்கு வர எழும்புகிற பிள்ளைகளை தேவனுடைய திருச்சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த துன்மார்க்க ஸ்திரீ 1260 வருட காலம் துன்பப்படுத்தினது. 1260 வருட காலம் துன்பப்படுத்தினது. ஓகேயா? இப்ப துன்பப்படுத்தின செய்தி எந்தெந்த வசனம் சொல்லிக் கொடுக்குது? தானியேல் 7:25, வெளிப்படுத்தல் 13, 5-7. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, முக்கியமா படிக்கிறோம். இப்ப 2 படிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? 1260 வருடம். கவனிங்க, பாடத்துக்கு வர்ற 1260 வருடம் கணக்கு வரணும். சரிங்களா? இந்த காலத்துக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? இருண்ட காலம். இருண்ட காலம்னா என்ன? இருண்ட காலம்னா என்ன? வேத வசனம் கிடைக்காத காலம். ஒன்னொன்னுக்கு நம்ம கரெக்டா பதில் சொல்லணும். ஏன் இந்த இருண்ட காலம்னு சொல்றேன்னா, இந்த 1260 வருடத்துல சபை பிள்ளைகளுக்கு வேதமும் வழங்கப்படவில்லை. அப்படி யாருக்காவது வேதம் இருந்ததுன்னா அதை பிடிங்க என்ன செஞ்சாங்க? கொளுத்தி எரிச்சாங்க. அதனால இது இருண்ட காலம். அதனால இந்த 2 வருஷத்துக்கு படிக்கும் பொழுது இது இன்னைக்கு நம்மளுடைய காலம் என்ன? எத்தனை வருஷத்துல வாழறோம்? 2020. இப்ப இந்த காலம் என்ன? 538 இருந்து சரி, முடிஞ்ச காலமா முடியாத காலமா? முடிஞ்சிருச்சு. பாடம் புரியுதுங்களா? இதே நடந்து முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசனம் நிறைவேறிருக்கா இல்லையா? கவனிங்க, தீர்க்கதரிசனம் நிறைவேறிருக்கா இல்லையா? நிறைவேறிருக்கு. கவனிக்கணும். ஏன் ரைட்ல நான் பாடம் நடத்துறேன்னு கேட்டா, நிறைவேறிய தீர்க்கதரிசனங்களை கவனிச்சு படிக்கணும். 2 தீர்க்கதரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறி இருந்தது. சரியா? இந்த உபத்திரவ காலத்தை தான் மத்தேயு புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். பிரைஸ் லார்ட். பாடம் புரியுதா? உபத்திரம் முடிந்த உடனே சொல்லப்பட்ட எதுன்னு புரியுதா?
எல்லாரும் டவுட் இல்லாம இருக்கா? எந்த உபத்திரம் முடியணும்? எந்த உபத்திரம் சொல்லுங்க? அந்த 1260 வருட கால இருண்ட கால உபத்திரம் முடியணும். சரிங்களா? சரி, வரலாறுல படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. வரலாறுல படிக்கும் பொழுது முடிக்க போறேன், கடைசி பகுதி. வரலாறுல படிக்கும் பொழுது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கிபி 1798க்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே, எத்தனை வருஷம்? 25 வருஷத்துக்கு முன்னாடியே உபத்திரவம் முடிந்து விட்டது. கவனிங்க, இது புரிஞ்சுக்கிட்டாதான் நான் நடத்துற பாடம் முடியும். இது வெரி முக்கியமான கருத்து. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம எந்த வருஷத்தோட 1260 முடியுது? 1798 முடியுது. ஆனா உபத்திரம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. இந்த 1798 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைஞ்சிருச்சு, உபத்திரம் முடிஞ்சிருச்சு. இந்த முடிந்த காலத்துல தான் தேவ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நாடு விட்டு நாடு புறப்பட்டு போனாங்க. படம் புரியுதா உங்களுக்கு? இந்த முடிந்த பிறகு என்ன நடக்கணும்? இப்ப நமக்கு என்ன நடக்கணும்? இந்த மெசேஜ் வரணும். கவனிங்க, இது நிறைவேறிருக்கா இல்லையா? நிறைவேறிச்சு. இப்ப எது நடக்கணும்? வெளிப்படுத்தல. ஆமா, வெளிப்படுத்தல 6வது அதிகாரத்துல நடக்கணும். வெளிப்படுத்தல 6வது எத்தனை பாயிண்ட் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் என்ன? வாங்க பாடத்து வாங்க, பைபிள் போறட்டு. பூமி மிகவும் அதுங்க. நம்பர் 1 என்ன? பூமி. அப்ப ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. ஆமா. 2 சூரியன் என்னாச்சு? ஆமா, கருப்பு கம்பளை போல மாறிச்சு. நம்பர் 3 சந்திரன் என்ன செஞ்சது? ரத்தம் போல மாறிச்சு. நம்பர் 5 நட்சத்திரங்கள் என்ன செஞ்சது? விழுந்தது. நம்பர் 5 என்ன? வானம் சுருட்டப்பட்டது. கவனிங்க, மிக முக்கியமான பகுதி. இப்போ நம்பர் 1 எது நடந்து முடிஞ்சிருக்குன்னு படிச்சோம்? கவனிங்க, பாடத்து வாங்க. உபத்திரம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு உபத்திரம் என்ன செய்யுது? நடக்கணும். அப்ப அந்த காலத்துக்கு பிறகுதான் இது நடக்கணும்னு இருக்கு. சரி, நடந்ததுல என்ன நடந்தது? நம்பர் 1 எடுத்து படிங்க. நம்பர் 1 என்னன்னா, 3 நிகழ்ச்சி வந்து கவனிக்கணும். 3 நிகழ்ச்சி. 1, அதாவது கிபி குறிச்சு வச்சீங்க 1755. கிபி 1755 நவம்பர் 10ஆம் தேதி. நவம்பர் 10ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சரிங்களா? கவனிக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா என்னது? இந்த நடந்தது என்னது? லிஸ்பன் பூமி எதிர்ச்சி. வரலாற்று சான்று. லிஸ்பன். இதுக்கு என்னென்ன படிக்கிற பாடம் மிக முக்கியமான பகுதி. 1755 நவம்பர் 10ஆம் தேதி லிஸ்பன் பூமி எதிர்ச்சி நடந்தது. இது ஒரு நகரம். இது வந்து என்னது? ஈசபுரி. இது ஒரு நகரம். அந்த நகரத்துல வாழ்ந்தவங்க வந்து 1.5 லட்சம் பேர். எத்தனை பேர்? 1.5 லட்சம் பேர். நகரத்துல வாழ்ந்தவங்க எத்தனை பேர்? 1.5 லட்சம் பேர். செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 90,000 பேர். கவனிங்க, செத்தவங்க எத்தனை பேர்? 90. கவனிக்கணும், மிக முக்கியமான. அது மாதிரி ஒரு பூமி எதிர்ச்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. சரிங்களா? 40 லட்சம் சதுர கிலோமீட்டர் தூரம் வந்து என்ன பரவணும். எப்ப நடந்தது? கிபி 1755 என்ன நடந்துச்சு? நிறைவேறிருக்கா? நிறைவேறலையா? நிறைவேறி இருக்கிறது. ஏன் பாடம் நடத்துறது? கவனி. பூமி மிகவும் அதிர்ந்தது. கவனி, அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல சரியா சொல்லப்பட்ட 12 இருந்து 14 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனங்கள்ல 3/4 பாகம் நடந்துருச்சு. ஒரு சிலது மட்டும் என்ன செய்யல, நடக்கல. அதை மட்டும் நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? பூமி எதிர்ச்சி நடந்தது. அடுத்து என்ன நடக்குன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சரியா? அடுத்து நம்ம படிக்க போது பாடம் என்ன சொல்லுங்க? பாடம் என்ன? கிபி 1755 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி என்ன நடந்தது? லிஸ்பன் என்ற இடத்துல
ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடந்தது. அந்த அந்த நகரத்துல வாழ்ந்தவங்க எத்தனை பேரு? 1.5 லட்சம் பேரு. எத்தனை பேர் செத்தாங்க? 90,000 பேர் செத்தாங்க. சுமார் 40 சதுர லட்சம் கிலோமீட்டர் தூரம் வந்து நெஞ்சுது அந்த பூமி அதிர்ச்சி நடந்தது. ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. நம்பர் 2 இதை பத்திலாம் நிறைய படிக்கலாம். ஏன்னு கேட்டா நிறைய செய்தி இருக்கு. நம்ம சுருக்கமாக தான் நடத்துறேன். நம்பர் 2 சரிங்களா? கிபி 1780 மே மாதம் 19ஆம் தேதி, மே மாதம் சரிங்களா 19ஆம் தேதி, மே மாதம் 19ஆம் தேதியில சரிங்களா ஒரு காலை 10 மணில இருந்து மறுநாள் காலை 10 மணி வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதெல்லாம் வரலாறு, அதெல்லாம் வரலாறு படிக்கணும் சரிங்களா? மிக முக்கியமான பகுதி. கிபி 1780 வருஷம் சொல்லுங்க, எல்லாம் மறந்துடாதீங்க. 1780 வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி சரி காலை 10 மணில இருந்து மறுநாள் காலை 10 மணி வரைக்கும் சூரியன் அந்தகாரப்பட்டது. சூரியன் என்ன அந்தகாரப்பட்டது. இடம் எங்கன்னா வட அமெரிக்கா. இடம் எங்க? வட அமெரிக்கா. ரைட்டுங்களா? ஐரோப்பா கண்டம். எல்லாம் எங்க நடக்குது? எங்க நடந்தது சொல்லுங்க? ஐரோப்பா கண்டம். அதான் சொல்றேன்னு சொல்லுங்க, எங்க நடந்தது? ஐரோப்பா கண்டத்துல வட அமெரிக்காவுல நடந்த நிகழ்ச்சி சரிங்களா? வட அமெரிக்காவில் நடந்தது. சூரியன் வந்து என்ன செஞ்சது? அங்க நடக்கும் பொழுது சரி இன்னைக்கு என்ன நமக்கு சந்தேகம் வரும்? சூரியன்னா அது ஒரு சூரிய கிரகணம் போல இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சூரிய கிரகணம் போல இருக்கு. சூரிய கிரகணம் வந்து சூரிய கிரகணம் அது இல்லை. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சந்திர கிரகணம் உள்ள நாள். நாள் எப்படிப்பட்ட நாள்? சந்திர கிரகணம் உள்ள நாள். அமெரிக்கா. தப்பா சொல்லிட்டேனா? சரி, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மன்னிக்கணும். ஐரோப்பா கண்டம்னு சொல்லிட்டேனா? ரைட்டா? அதனால என்ன நடந்துச்சு சொல்லுங்க? காலையில 10 மணில இருந்து மறுநாள் காலை 10 மணி வரைக்கும் அம்மையார் எழுதுறாங்க. இந்த பகுதியெல்லாம் நீ படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பறவைகள்லாம் வந்து கூட்டுக்கு வந்துருச்சான். ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாம், வேலை பார்த்தவங்க எல்லாம் அப்படியே வந்து என்னடா பொழுதுச்சுன்னு எல்லாரும் வீட்டுக்கு கூட இருந்திருக்கிறாங்க. ஒரே பயங்கரமான இருள். அது வந்து ஒரு சூரிய கிரகணம் உள்ள நாள் இல்ல. அந்த நாள்ல என்ன செய்யணும்? சந்திரன் பயங்கரமா என்ன செய்யணும்? பிரகாசமா பிரகாசிக்கணும். அது வந்து பௌர்ணமி உள்ள நாள். என்ன நாள் அது? பௌர்ணமி. பௌர்ணமி உள்ள நாள். அந்த இப்படிப்பட்ட நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? அதனால இதுல என்ன நம்ம படிக்கிறோம்னா 2 விஷயம் நடக்குதா? சூரிய சந்திரன். என்ன ஆயிடுச்சு? சூரியன் என்ன ஆயிடுச்சு? என்ன படிச்சோம்? கருப்பு கம்பளியை போல மாறி கருத்துருச்சு. சந்திரன் நெஞ்சிருச்சு, ரத்தமா நெஞ்சிருச்சு, மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதனால இந்த பகுதி, இந்த நிகழ்ச்சி நடந்தத எந்த வரலாற்று அறிஞர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் முன்னாடியே நடத்தினேன். வேதத்துல வந்து நிறைய, உலகத்துல வந்து நிறைய என்ன செய்யறாங்க? சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. இது ஏன் நடந்ததுன்னு யாராலும் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் நடந்தது? அப்ப தானா நடந்துருச்சா? என்ன நடந்தது? உபத்திரம் முடிஞ்ச உடனே என்ன வரணும்? இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அதனால இது 2வது பிரச்சனை, 2வது ஒரு காரியம். கவனிச்சு படிங்க. நம்பர் 3. ஆமா, அது முடிஞ்சிருச்சு. நம்பர் ஆமா, கிபி 1833ல கிபி 1833ல ஒரு சம்பவம் நடந்தது சரிங்களா? 1833ல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அது? நட்சத்திர வீழ்ச்சி. என்ன சம்பவம்? நட்சத்திர வீழ்ச்சி. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் என்ன செஞ்சது? பூமியில விழுந்தது. என்ன பாடம் படிக்கிறோம்? சரியா? நட்சத்திர வீழ்ச்சி. எத்தனை காரியம் நடந்திருக்கு? 4 நடந்துச்சு. கவனி, நல்லா கவனி. என்ன பாடம் முடிக்க பாரு.
எல்லாரும் சோர்வா இருக்கிறீங்க, தூக்கத்தோட பாடம் கவனிக்கிறீங்க. எனக்கும் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, முக்கியமான பாடம். சரிங்களா? 4 நிகழ்ச்சி நடந்து விட்டது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, என்ன படிச்சோம்? அப்போஸ்தலர் புத்தகத்துல 3:21 என்ன படிச்சோம்? உலகம் தோற்றம் முதல் அவருடைய தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வாக்குகள் நிறைவேற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இந்த உலகத்தில் என்ன செய்யாது? வராது. சரியா? பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறின பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? இந்த உலகத்திற்கு வருவார். அப்ப வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்த 16 எடுத்து வாசி, 6 எடுத்து வாசிங்க. 12ல இருந்து 14 எடுத்து வாசி. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட. இதுல இந்த வசனத்துல நிறைவேறாத பகுதி எது? முக்கியமான பகுதி ஒன்று. சரிங்களா? படிக்கலாம், கடைசியில் வச்சு முடியும் போது கவனிங்க, லிசனிங்க, இன்ட்ரெஸ்டா பாருங்க. படிச்சது முக்கியம் இல்ல. சரிங்களா? இப்ப எத்தனை சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு? என்னென்ன சம்பவம்? நம்பர் 1 பூமி எதிர்ச்சி. நம்பர் 2 சூரியன் சந்திரன் ஒளி கூடாம போச்சு. நம்பர் 3 நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழுந்துச்சு. நம்பர் 4 என்ன நடக்கணும்? வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல. ஆமா, சரியா? நம்ம 2 பேர் புத்தகம் 3வது அதிகாரத்துல 9-10 எடுத்து வாசி. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ரைட்டுங்களா? இது எப்ப நடக்கிற சம்பவம்? 2ஆம் வருகை. இப்ப 2ஆம் வருகை வரணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரணும்னா எத்தனாவது முத்திரை உடைக்கப்படணும்? இந்த 6ஆம் முத்திரையில நடந்த சம்பவம் எப்ப நடைபெற போகுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நடைபெற போகிறது. இந்த சம்பவம் 7வது முத்திரையோட சம்பந்தப்பட்டது. 2ஆம் வருகை எப்போ? 6வது முத்திரையில வர போறாரா? 6ஆம் முத்திரை இணைஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. கவனிங்க, லிசனுங்க, எல்லாம் முக்கியமான பகுதிங்க. 6ஆம் முத்திரை இணைஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம வாழற காலம் எத்தனாவது முத்திரை காலத்துல வாழறோம்? இன்னைக்கு பசிங்கிறோம். கவனிங்க, பசிங்கிறோம், நேரம்னு சொல்றோம். படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஜெபம் பண்றது நேரம் இல்ல. படிக்கிற நேரத்துல பசி வருது, படிக்கிற நேரத்துல தூக்கம் வருது, ஜெபம் பண்ற நேரத்துல தூக்கம் வருது. ஊழியம் செய்யறதுக்கு மறுக்கிறோம், பரிசுத்தமாவதுக்கு மறுக்கிறோம். சபையில உட்காடுறோம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் தான் நமக்கு மூளை உட்காருது. தேவனுக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் முன்னாடி சொல்லப்பட்டது போல தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள்ல ஜனங்க என்ன செய்வாங்க? அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர்? யாராவது கொடுக்க? எத்தனாவது முத்திரை நிறைவேறணும்? இன்னும் 6ஆம் முத்திரை முடியலங்கறியா?
இருக்கு. அது எதோட சம்பந்தப்பட்டது? வானம் எப்ப சுருட்டப்படும்? வானம் வந்து புஸ்தகத்தை போல சுருட்டப்படும் எப்போ? அந்த செய்தி எந்த முத்திரையில சொல்லி இருக்கிறாங்க? 6ஆம் முத்திரையில சொல்லி இருக்கிறாங்க. எத்தனாம் முத்திரையில அது நிறைவேறும்? 7ஆம் முத்திரையில தான் வந்து நிறைவேறும். ஏன்னா வானம் சுருட்டப்படும் போது யார் வருவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 6ஆம் முத்திரையில சொல்லப்பட்ட மிக முக்கியமான பகுதியில் என்னஞ்சிருச்சு? நிறைவேறிடுச்சு. இன்னும் நிறைவேற பொறுத்து எத்தனாம் முத்திரை காலத்தில் நிறைவேற போகுது? அப்படின்னா 6ஆம் முத்திரை முடியலன்னு நினைச்சுக்காத, 7ஆம் முத்திரை காலத்துல வர்றோம். ஏன் நான் இதெல்லாம் விளக்கம் சொல்ல நிறைய சொல்லலாம். ஏன் 7ஆம் முத்திரை காலம் சொல்றப்படுற காலம் எப்படி 7ஆம் முத்திரை சொல்ற? 7ஆம் முத்திரை காலத்துல வந்து 3ஆம் தூது அறிவிக்கும். எல்லாம் வேத சம்பந்தமா உள்ளது. 3ஆம் தூது எந்த காலத்துல அறிவிப்பாங்க சொல்லுங்க? 7ஆம் முத்திரையின் காலத்துல 3ஆம் தூது அறிவிக்கப்படுதா இல்லையா? மிருகத்தையோ அது முத்திரையோ கருத்து கொள்ளக்கூடாது. 3ஆம் முத்திரை வந்து அறிவிக்கப்படுதா இல்லையா? 3ஆம் முத்திரை ஏன் 3ஆம் தூது பாடம் புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த காலத்துல வாழுறோம்? காலம் சொல்லுங்க. 3ஆம் தூது அறிவிக்கிற காலத்துல வாழுறோம். என்னது? கொஞ்சம் சோகம் இல்லாம பார்க்கலாம் நடத்தலாம். 3ஆம் தூது அறிவிக்கிற காலம் என்ன காலம்? சரி, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு? அழகானி, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு? சரி, முத்திரைன்னு சொன்னா 7 முத்திரை 7ஆம் முத்திரை காலத்துல என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. தூதுன்னா எந்த தூது முடிஞ்ச பிறகு வருவாரு? 3ஆம் தூது முடிஞ்ச பிறகு வருவாரு. சரியா? 3ஆம் தூது முடிஞ்ச பிறகு வருவாரு. இப்ப 3ஆம் தூது அறிவிக்கப்படுதா இல்லையா? அறிவிக்கப்படுது. இப்ப 3ஆம் தூது அறிவிக்கப்படுது. எத்தனாவது முத்திரை காலம் இது? 7ஆம் முத்திரையின் காலம். சரிங்களா? இப்ப 7ஆம் முத்திரையின் காலத்துல 9ஆம் வசனம் உங்களுக்கு பேதுருல படிக்கிற என்ன வசனம் அது? ஏன் தாமதிக்கிறாரு? எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சபையில? யார் யாருக்கு பரலோகம் போறதுக்கு ஆசை இல்ல? யார் யார் ஆசைப்படுறோம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சந்திக்கிறதுக்கு யார் யார் ஆசைப்படுறோம்? ஆசைப்பட்டு நம்ம எல்லாம் வேதத்தின் பிரகாரம் மனம் திரும்பி இருக்கிறோமா? பாடத்துக்கு வாங்க. ஆசைப்படுறதுலாம் உண்மைதான், ஓய்வு கை கொடுறதுலாம் உண்மைதான். அந்த ரோமர் புத்தகம் 8ஆவது அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தின்படி அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அப்படின்னா அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஈக்குவல் டு சபை ஆயிடுச்சா? சரியா? சகோதரர்கள் உள்ள இருக்கிறவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள் யாரை போல இருக்கணும்? கவனிங்க, யாரை போல இருக்கணும்? ஆமா, இயேசுவை போல இருக்கணும். ஆனா எப்படி இருக்கு சபை? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இயேசு. எப்படி இருக்கு சொல்லுங்க? இயேசு போல இல்ல. ஆனா யாரதான் அவர் அழைச்சிட்டு போனோம்? அப்ப இந்த சபையை அழைக்கணுமா அழைக்க வேண்டாமா? அப்ப அழைக்கணும்னா சபையில குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? அதனாலதான் தாமதிக்கிறது. பாடம் புரிதல உங்களுக்கு? அப்ப ஏத்துக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு இடைவெளி தூரம்? தூது நடத்தும் போது நடத்துறேன். எவ்வளவு இடைவெளி தூரம்? இப்ப எந்த முத்திரையின் காலத்துல வாழுறோம்? 7ஆம் முத்திரை காலத்துல வாழுறமே. யாருக்காவது பயம் இருக்கா? நீ சொல்றமே யாராவது வந்து மனம் திரும்பணும்னு உபவாசம் போடுறோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல 40 நாள் சாத்தானால சோதிக்கப்படுற காலத்துல உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த வாழும் பொல்லாத உலகத்தில் இருந்து பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்குத்தான அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. மோசே, நான் சொன்ன மாதிரி மோசே 40 நாள் சாப்பிடாம இருந்துட்டு அந்த சீனாய் மலையில போய் இந்த கற்பனையை வாங்க போனாரு. இப்ப மோசே யாருக்காக பாடுபட்டாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக உபவாசம் இருந்தாரு? இப்ப கடைசி காலத்துல பரலோகம் போறோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம எதற்காக உபவாசம் போடுறோம்? இந்த காலம் பொல்லாததுன்னு பாட்டு பாடுறோமே, எதற்காக இந்த பாட்டு பாடுறோம்?
நம்ம எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்ம விசுவாசத்தினால பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? விசுவாசத்தினால ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறோமா? விசுவாசத்தினால ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறோமா? விசுவாசத்தினால உலகத்துக்கு நம்ம பரிசுத்தவான்கள் காட்டுறோமா? உலக மக்கள் என்ன பரிசுத்தவான்கள் பாக்குறாங்களா? இப்ப ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு, நான் என்ன செய்யணும்? பாடம் புரியுதா இல்லைங்களா? என்ன சொன்ன பாடம் ஹெட்டிங் என்ன? இரண்டாம் வருகைக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம்? ஏங்க இப்ப 7ஆம் முத்திரைன்னா 6 முத்திரை இணைஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனாவது எக்காலம் வரணும்? சொல்லுங்க, எத்தனாவது எக்காலம் வரணும்? 7வது எக்காலம் வரணும். 7ஆம் முத்திரைன்னா எத்தனாவது எக்காலம் வரணும்? 7வது எக்காலம் வரணும். 7 சபை எத்தனாவது சபை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்? 7வது சபை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும். லவோதிகேய திருச்சபை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும். ஆனா லவோதிகேய திருச்சபை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, அனலும் இல்ல குளிரும் இல்ல, மிதமா இருக்கு, வெதுவெதுப்பா இருக்கு. ஒரு பாடத்தை நடத்தணும்னா கூட கஷ்டமா இருக்கு, வற்புறுத்த வேண்டியது. கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் செய்தி கேளுங்களேன், கொஞ்ச நேரம் தூங்காம இருங்களேன், கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருங்களேன். ஆனா சாத்தா என்னத்தை கொண்டு வர்றான் பாத்தீங்களா? அங்க இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக கெத்செமனே தோட்டத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ற நேரத்துல யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரையும் கூட்டி அழைச்சிட்டு போகும்பொழுது 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நல்லா கவனி, என்ன செய்தி வருது? 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா என்ன வந்தது உங்களுக்கு? கணநித்திரை நாய் வந்தது. ரைட்டுங்களா? கவனிங்க, அப்படியே வருது. என்ன வந்தது உங்களுக்கு? கணநித்திரை நாய் வந்தது. ஆண்டவர் போய் மன்றாடி, பிதாவோட மன்றாடி, நாளைக்கு சிலுவைக்கு போறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு போறாரு. சிலுவையில வந்து என்னென்ன நடக்க போதெல்லாம் அவருக்கு தெரியுது, எல்லா தரிசனங்களும் அவருக்கு தெரியுது. அதுல ஜெயிக்கணும். ஒரே ஒரு நாள் தான் கடைசி நாள் இருக்கு, அந்த கடைசி நாள் ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. 33 வயசுல இந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டாரு. அவருக்கு சாத்தானுக்கு இருக்கிற ஒரே ஒரு இலக்கு அந்த கடைசி நாள். அந்த கடைசி நாள்ல ஒரே ஒரு கொஞ்சம் தாமதமாயி கொஞ்சம் பயந்தாலே சாத்தான் ஜெயிச்சிருவான். காக எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க ஆண்டவர். வயிறெல்லாம் வலிக்குதுங்க, பேச முடியல எனக்கு, உண்மையா சொல்றேன். ஆனா பேசுறேன், வயிற்ற பிடிச்சி இழுக்குது. உங்கள் ஆண்டவரும் என்ன ஆண்டவரும் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நாள் அவர் 1 மணி நேரம் சொன்னாரு. இல்ல கவனிங்க, இல்ல விழிப்பா இருக்கிறீங்களா? கவனிங்கப்பா, 1 மணி நேரம் சொன்னாரு. அந்த ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அந்த 40 நாள் உபவாசம் இருந்தார் பாத்தீங்களா, அந்த நாளை விட எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்னு சொல்றீங்க? பயங்கரமானதாக இருந்திருக்கும். அந்த நாளை ஜெயிச்சுட்டா இந்த உலகத்துல அவருடைய மனையாட்டி சபை என்ன செஞ்சிடலாம்? ஆதாயப்படுத்திக்கலாம். அப்படி ஜெயிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் ரத்த ஜெபம் பண்ணும் பொழுது வேர்வைகள் எல்லாம் ரத்த துளிகளா ஓடிச்சு. அப்படியே சீடர்கள் எந்திரிச்சு பாக்குறாங்களாம், அவருடைய சரீரத்துல ரத்தம் எல்லாம் அப்படியே 6 வரைக்கும் ஓடிக்கிறாங்க. என்ன கேட்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன்னு 1/2 மணி நேரம் என்னால பாடம் கவனிக்க முடியும்னா இது என்ன ரைட்டு? 1 மணி நேரம் தான் என்னால உட்கார முடியும்னா என்ன ரைட் இது? சீக்கிரமா சமயம் முடியுங்கன்னா என்ன ரைட் இது? இப்ப ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். லவோதிகேய திருச்சபை இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். இதுல இருக்கிற 1 மணியை விடுவார் அவரு? பரலோகத்திலிருந்து குறிக்கப்பட்ட ஒரே ஒரு நபரை அவர் விட்டுருவாரா? அப்ப அந்த ஒரு நபர் மனம் திரும்பின பிறகுதானே வருவாரு. ரைட்டா தப்பா சொல்லுங்க? ஏங்க, பரலோகத்துக்குன்னு ஒரு குறிப்பா சொல்றோம். 1 கோடி பேர் குறிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1 கோடி பேர்ல ஒரு நபர் விட்டு போனாலும் அவர் வருவாரா? வருவாரா? அந்த கடைசியா இருக்கிற ஒரு நபர் யாரு? யோசனை பண்ணணுமா? அது ஏன் நானா இருக்கக்கூடாது? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? அது ஏன் உலகத்தில் இருக்க வேற ஒரு நபரா இருக்கக்கூடாது? இப்ப எனக்காக இயேசு கிறிஸ்து வராம இருக்கிறாரு, நம்ம யோசனை பண்ண வேண்டாமா? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா, சட்டம் பேசணும் நம்ம நிறைய
நிறைய சட்டம்லாம் பேசுறோம், பயங்கரமா சட்டம் பேசுறோம், வேதம் படிக்கிறோம், தூரம் எவ்வளவு? அதான் கேட்டேன், ஏசுகிறதுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? இப்ப இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல சரிங்களா, வேதம் சொல்லியிருக்கு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன செய்யணும்? வெளிப்படணும். பாவ மனுஷன் வெளிப்படும். அது ஒரு காலம் இருக்கு. பாவ மனுஷன் வெளிப்படுற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி காலமா இல்லையா தம்பி? பாவ மனுஷன் வெளிப்படுவான், கடைசி காலத்துல வெளிப்படுவான். எத்தனாம் தூது அறிவிக்கப்படும்? வெளிப்படுவான் மூன்றாம் தூது. பாவ மனுஷனை சித்தரிக்கிற தூது எது? மூன்றாம் தூது. உலகத்தை கெடுத்திருக்கிறான், நேர பிரமாணத்தை மீறி இருக்கிறான், அவன் முத்திரையை தெரிச்சு கொள்ள கூடாது, ஓய்வு நாள் வாரத்தில் முதல் நாள் அல்ல, ஓய்வு நாள் வாரத்தில் 7 நாள் என்று சொல்லுகிற அந்த தூதை சொல்லும் பொழுது யார் வருவா? யார் வெளிப்படணும்? பாவ மனுஷன் வெளிப்படணும். இப்ப பாவ மனுஷன் வெளிப்படுற காலத்துல வாழ்க்கை பரிசுத்தமாயிட்டுமா? இந்த 3 தூதுகளை உலகத்துக்கு கொடுக்க போகணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கா? இப்ப 10வது வசனம் என்ன சொல்லுங்க? 10வது வசனம் என்ன? கர்த்தருடைய நாள் இரவே. அந்த ஒரு நபர் வந்து சொல்லப்படும் போது கவனிங்க, அதான் சொன்னேன், 1 கோடி பேர் இருக்கிறவங்க அந்த ஒரு நபர். நான் என்ன கேட்கிறேன், இந்த உட்கார்ந்து இருக்கிற உங்களை என்னையும் சேர்த்து நான் இயேசு போல மாறிட்டேனா? நான் இயேசு போல மற்றவங்களுக்காக தியாகம் பண்றேனா? நான் இயேசு போல மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக உபவாசம் இருக்கிறேனா? நான் இயேசு போல பரிசுத்தமா வாழறேனா? நான் இயேசு போல சாத்தானை எதிர்க்கிறேனா? சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கிறேனா? ஒவ்வொரு பாவங்களையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேனா? ஆண்டவருடைய வருகையை சீக்கிரப்படுத்துறேனா? சீக்கிரமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்னு எதிர்பார்க்கிறேனா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னதான் பாடம் நடத்தினாலும் சரிதான், நீ நடத்துறத நடத்து, நான் செய்யறத செஞ்சுக்கிறேன். அதே 7வது காலமானாலும் இருக்கட்டும், அது 7வது முத்திரை உடைக்கப்படுற காலமாகவும் இருக்கட்டும், அது 7வது திருச்சபை ஊழிய செய்யற காலமானாலும் இருக்கட்டும், இல்ல அந்தி கிறிஸ்து வந்து சிங்காசனம் அமைக்கிற காலமாகவும் இருக்கட்டும், எந்த காலமா இருந்தா எனக்கு என்னங்க? என்னை யாருங்க என்னங்க பண்ண முடியும்? கீழ்படிஞ்சா கீழ்படியா, இல்லைன்னா செத்து போறங்க. செத்து போனவன் விட்டுருவாரா? செத்து போன விடுவாரா? மீறி போனவன், இந்த உலகத்தை விட்டு மீறி போன ஆண்டோடைய பிரமாணத்தை மீறி போறதுக்காக எத்தனாவது வரைக்கும் வச்சிருக்கிறாரு? 3ஆம் வரைக்கும் வச்சிருக்கிறார். கவனிங்க, என்ன தப்ப சொல்லுவோம்? 6 சாவு 100 சாவு. சரிங்களா? செத்தா செத்து போறேன்டா, உன் கடவுள் வேற என் கடவுள் வேற, என் கடவுள் என்ன வந்து கவர்ந்து கொண்டவன் யாரெல்லாம் துணிகரமா சொல்றாங்களோ அவர்களுக்காக 3ஆம் வருகை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஆகையினால நம்ம ஒவ்வொரு காலத்தையும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல இருக்கிறோம்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த இன்னும் சொல்ல போனா இத்தாலி தேசத்துல ஞாயிறு ஆசிரியப்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஏன் நம்ம ஊர்ல கூட வந்துருச்சுங்க லாக்டவுன் காலத்துல? நம்ம ஊர்ல லாக்டவுன் காலத்துல ஞாயிற்றுக்கிழமை முழு கண்ணாடிப்பா இல்லையா? இல்லையா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்தியா முழுவதும் முழு கடையெடுப்பா இல்லைங்களா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஞாயிறு என்ன செய்யறாங்க? உள்ளார நுழைக்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலக நாடுகளை அனைத்திலும் சரிங்களா லாக்டவுனை ஏற்படுத்தி, சரிங்களா ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன செய்யறாங்க? லாக்டவுன் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உலக நாடுகளிலே ஞாயிறு ஆசிரியர்களுடைய சட்டங்கள் உள்ளே நுழைந்து விட்டது. சட்டமா மாறும். கடைசியாக மாறணும், அது சட்டமாக்கப்படணும். அது எப்படி ஆக்கப்பட போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கணும். நிறைய யாரெல்லாம் வந்து 10 பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விரோதி, யாரெல்லாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுக்கு விரோதி அப்படின்னு சொல்ற காலம் என்ன செய்யுது? சீக்கிரமாக வருகிறது. ரத்த சிந்தி ஆகலும், கிராமத்தை விட்டு ஓடி ஆகலும், என்ன பாடுகளை பட்டாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற பிதாவை நின்று விட்டு என்னை பிரிக்க மாட்டாங்க என்று யாரும் நிச்சயித்திருக்கிறோமோ அவங்க ஏன்னா உலகம் முடிவு நல்ல அறிவு கண்ணை ஆண்டவர் திறந்துட்டாங்க. ஓகேயா? நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குப்பா? அறிவு கண் நினைச்சிட்டாரு, நல்லா திறந்துட்டாரு. உலகத்துல என்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்திட்டாரு. என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது என்ன செய்யறாரு? தெரியப்படுத்திட்டாரு. இனி வரும் உலகம் என்ன காரியங்களை
என்ன தெரியப்படுத்திட்டாரு. முக்காலத்தையும் அறிந்த அநாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரிங்களா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களில் நடக்கிற சம்பவங்களை தேவ பிள்ளைகள் அறியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த வேத பகுதியில் அருமையாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சரிங்களா? அதனால நம்ம படிச்சது என்னன்னா நிறைவேறிய தீர்க்க தரிசனம். இன்னும் நிறைவேற போறது எது? 2ஆம் நிறைவேற போற தீர்க்க தரிசனம் எது? 2ஆம் வருகை. இப்ப 2ஆம் வருகைக்காக வருகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும்? உற்சாகமா இருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க, இரவும் பகலும் பைபிள் படிங்க. கவனிங்க, எப்போ தெரியுமா உற்சாகம் வரும்? இரவும் பகலும் பைபிள் படி. எல்லா வேலைகளுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் வேதாகமத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடு. துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத, பாவிகளுடைய வழியை நிற்காத, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத. உலகம் முடிய போகிறது, சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கேள்வி கேட்டுருவாரு ஆண்டவர் ஒரு நேரத்தில், ஆண்டவர் எனக்கு தெரியாதா? ஆமாப்பா, மேற்கு பக்கத்துல மேற்கு திசையில மேகம் எழும்பும் பொழுது மழை வரும்னு சொல்ல தெரிஞ்சு நீ, தென்றல் காற்று அடிக்கும் பொழுது கோடைக்காலம் உஷ்ணம் வரப்போது சொல்லப்பட தெரிஞ்ச நீ, வேத சாஸ்திரி இருந்த நீ, காலங்களை புரிந்து கொண்ட நீ, வேதத்தில் என்னுடைய காலங்களை தீர்க்க தரிசனங்களாக கொடுத்திருக்கிறேன்னு அதை நீ புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. வருகை நாளில் கைவிடப்படக்கூடாது. ஆகையினால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கடைசியா நான் சொல்றது, இந்த 1 கோடி பேர் பரலோகம், ஒரு கணக்கு சொல்றேன், பரலோகம் போறேன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல கடைசி நபர் நானா இருக்க போறேன். யோசனை பண்ணிப்பாரு, எனக்காக ஆண்டவர் வராம இருக்கிறாரு, நான் மனம் திரும்பாம இருக்கிறது ஆண்டவர் என்ன செய்யறாரு, வராம இருக்கிறாரு. யோசனை பண்ணி பார்த்தோம்னா, சரிங்களா, அந்த ஒரு நாள், எந்த ஒரு நாள்? கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் விட்டு இருந்தா இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? இந்த ஒரு நபர், பரலோகத்தில் இருந்து குறிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த உலகத்தில் விட்டுட்டு போவார் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி தீர்ந்து கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசுக்கு நமக்கு உள்ள இடைவெளி தூரம் எவ்வளவுன்னு வேதாகமம் தெளிவாக காட்டி இருக்கிறது. சமீபமாக வந்து விட்டோம். இயேசு பக்கத்துல வந்திருக்கிறாரு, நான் இன்னும் பாவியாவே இருக்கேன். முடிக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டதுல, இயேசு பக்கத்துல, என் பக்கத்துல நின்றுட்டாரு. ஆமா, வசந்த காலம் துளிவிடும் பொழுது அவர் வாசல் வரைக்கும் வந்திருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுங்கன்னு மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? பாவியாவே இருக்கிறேன். என் பழக்கத்தினால விடவே முடியல, என் இச்சையை என்னால என்ன செய்ய முடியல, முடியவே முடியல. என் பிறந்த குணத்தை என்னால என்ன செய்ய முடியல, மாற்றவே முடியல. ஆனா நான் என்னன்னு சொல்லிக்கிறேன், கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? கடைசியான முடிக்கிற பாடம் என்னன்னு கேட்டா, அன்பானவர்களே, ஜனத்துக்கு விரோதமாய் ரைட்டுங்களா? இது என்ன செய்தி நான் கடைசியா படிச்சேன்? 7 யார் எழுப்புனா? முடிக்க பாருங்க. யார் எழுப்புனா? ஜனத்துக்கு விரோதமாய். சரி, அது எதுல படிச்சோம்? தானியேல் 7:25, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் படிச்சோம். சரிங்களா? இது நிறைவேறின தீர்க்க தரிசனமா, நிறைவேறாத தீர்க்க தரிசனமா? நிறைவேறிய தீர்க்க தரிசனம். இப்ப நிறைவேற போற தீர்க்க தரிசனம் எது? சரிங்களா? இந்த தீர்க்க தரிசனம் செய்ய நிறைவேற போகுது. இப்ப நிறைவேற காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழணும்? சரிங்களா? அதனால வெளிப்படுத்தல் 6ஆவது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. 7ஆம் முத்திரை உடைக்கப்படுற காலத்துல வாழ்ந்து, 7ஆம் முத்திரை உடைச்சாச்சுன்னா என்ன நடக்கும்? 7ஆம் முத்திரை எப்போ உடைக்கப்படும்? 7ஆம் முத்திரை எப்போ உடைக்கப்படும்? எப்போ உடைக்கப்படும்? சரிங்களா? நியாயராசிற்குள்ள என்ன செய்யணும்? வந்துடணும். 7ஆம் முத்திரை உடைச்சாச்சுன்னா என்ன காலம் ஆரம்பிக்கிறது? வாதிகள் காலம் ஆரம்பிக்கிறது. 7 வாதிகள் காலம் என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. 7 வாதிகள் காலம் எப்போ? நியாயராசிற்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறதுங்கிறத புரிஞ்சுங்க. ஆண்டவர் வருகைக்காக காத்திருப்போம், பரிசுத்தம் அடைவோம், பைபிள் படிப்போம், இரவும் பகலும் அடுத்தவங்களை தேற்றுவோம், நம்மளோட கூட இருக்கிற சகோதரனை தேற்றுவோம், நண்பர்கள்ட்ட பேசுங்க, சும்மா அலட்சியமா விடாதீங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போங்க, அவங்க தேடிக்குவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரனை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற நபரை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும், அந்த உணர்வு இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற மக்களை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும்.
நம்ம நாட்டுல வாழ்ற மக்களை குறித்து யாருக்கு கணக்கு வைப்பாரு? எந்த திருச்சபை, எந்த ஊர்ல திருச்சபை அமைஞ்சிருக்கோ, எந்த நாட்டுல திருச்சபை அமைஞ்சிருக்கோ, அந்த திருச்சபையில 7 நாளை ஓய்வு நாளுக்கு கை கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எடுத்திருந்த ஆண்டவர் கணக்கு கொடுப்பாங்க. அலட்சியமா இருந்தோம்னா ஆண்டோடைய வருகையில பாக்கியவானா இருப்போமா, நிர்பாக்கியம் உள்ளவனா இருப்போம்? சரிங்களா? யாரா இருப்போம்? யாரா இருக்கணும்? பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வருகையை எதிர்கொள்வோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், பரிசுத்தம் அடைவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.